ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. நம்ம சேனல்ல தொடர்ச்சியா நிறைய அமேசிங்கான பிளேசஸ், ஸ்விம்மிங் பூல் எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூட்டியா இன்னைக்கும் செம்ம அமேசிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒவ்வொரு பிளேஸுமே பயங்கர அமேசிங்கான பிளேசஸ் தான். அதாவது வாழும் போதே சொர்க்கத்துல வாழணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா நீங்க போக வேண்டிய பிளேசஸ் எல்லாமே இந்த பிளேசஸ் தான். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விதமான அமேசிங்னஸ் கிரியேட் பண்ணும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாண்டோரினி ஐலாண்ட், கிரீஸ். உண்மையிலேயே இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு இடமா இல்ல கடவுளால உருவாக்கப்பட்ட ஒரு இடமானு டவுட் கிரியேட் ஆகிற அளவுக்கு அவ்வளவு அழகா அமேசிங்கா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு மலையோட உச்சியில, அதுவும் எட்ஜில் அவ்வளவு அழகா ஒயிட் கலர்ல எல்லா ஹோட்டல்ஸையும் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல உட்காந்துட்டு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற கடலையும் மலையையும் பாக்குற விசுவலே வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லியானோம். இந்த பிளேஸோட ஸ்பெஷாலிட்டியே, இந்த பிளேஸ்ல இருக்கிற எல்லா கட்டடமும் ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணி அதோட ஜன்னல்களை ப்ளூ கலர்ல, அதுவும் ஸ்கை ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த பிளேஸை பார்க்குறப்பே ஒரு ஹெவனுக்கான ஃபீல் கிரியேட் ஆகும். இதை வெளியிருந்து பார்த்தா மட்டும் போதுமா, அதுக்குள்ள இருக்கிற ஒரு கட்டடத்துக்குள்ள இருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசையா இருக்கா? ரூம்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கு. அந்த ஜன்னலுக்குள்ள ஏறி குதிச்சா ஸ்விம்மிங் பூல்குள்ள போறதுக்கான வே இருக்கு. அந்த தண்ணிக்குள்ள நடந்து போய்கிட்டே வெளியே இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துக்கிட்டு நம்ம பாக்குற விசுவலே வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லியானோம். இந்த பிளேஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டியா, இந்த பிளேஸ்ல குப்பை அப்படின்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. கம்ப்ளீட் கிளீனினஸ் இந்த பிளேஸ்ல எப்பயுமே இருக்கும். ஸோ வாழ்றப்பயே சொர்க்கத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம போக வேண்டிய பிளேஸ் சாண்டோரினி தீவு தான். பாலி ஹேங்கிங் கார்டன்ஸ். ட்ரெக்கிங் போனவங்களுக்குலாம் இந்த ஃபீல் இருந்திருக்கும். அதாவது மலைப்பகுதியில் நடந்து போற ஃபீலே வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். அப்படிப்பட்ட மலையில ஒரு ரெஸ்டாரண்டே தொங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்ல, ஒரு ஸ்விம்மிங் பூலே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூல்ல நின்றுகிட்டு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற அந்த இயற்கை காட்சியை பாக்குற ஃபீலே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியானோம். நீங்களே இந்த வீடியோ பாக்குறப்ப ஃபீல் பண்ணிருப்பீங்க. நான் எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பிளேஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனிஸ் நிறைஞ்சிருக்கும். அண்ட் இந்த ஹேங்கிங் கார்டன் மட்டும் கிடையாது, இந்த கார்டனுக்கு போற வழியே வேற லெவல்ல இருக்கும். அதாவது டெம்பிள் ரன்ல போற அந்த ட்ராக்ல போற மாதிரி தான் இந்த பிளேஸ்க்கு கூட்டு போவாங்க. அந்த பிளேஸ்ல போறப்பயே செம்மையான ஃபீல் கிரியேட் ஆகுமா. இது எங்கடா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இந்தோனேசியா தீவுல தான் இந்த பாலி ஹேங்கிங் கார்டன் இருக்கு. இந்த ஹேங்கிங் கார்டனோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டியே, அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து நம்மளால அந்த மலையவே 360 டிகிரி வியூல பார்க்க முடியுமா. உண்மையிலேயே ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் இல்லாட்டா ஃபேமிலி ட்ரிப்பா பிளான் பண்ணா கண்டிப்பா நீங்க போக வேண்டிய பிளேஸ் இந்தோனேசியால இருக்கிற இந்த பாலி ஹேங்கிங் கார்டன் தான். காருசோ ஹோட்டல் போல், இட்டாலி. இந்த ஹோட்டலும் வேற லெவலான ஒரு ஹோட்டல் அப்படின்னு தான் சொல்லியானோம். இந்த ஹோட்டல் மட்டும் கிடையாது, இந்த ஹோட்டலுக்கு டிராவல் பண்ற பிளேஸே செம்மையான பிளேஸா இருக்கு. அதாவது ஹாலிவுட் மூவிஸ்ல சிஜி பண்ற பிலிம்ஸ்ல மட்டும் தான் இந்த மாதிரியான பிளேஸ் நம்ம பார்த்திருப்போம். ஆனா ரியாலிட்டியா இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னா அது இந்த பிளேஸ் தான். அவ்வளவு அழகான பிளேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இந்த ஹோட்டலுக்கு மேல வந்து அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல உட்கார்றப்ப நம்மளுக்கு முன்னாடி தெரிகிற விசுவலே வேற லெவல்ல இருக்கும். அதாவது கடலும் மேகமும் சங்கமிக்கிற இடத்த அழகா குளிச்சுக்கிட்டே இந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து நம்மளால பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்ல, குளிச்சிட்டு இருக்கப்ப ஏதாச்சும் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணா அங்கேயே வந்து நம்மளுக்கு டெலிவரியும் பண்ணிட்டு போவாங்க. சோ உண்மையிலேயே பயங்கர அமேசிங்கான ஒரு விசுவலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா நீங்க போக வேண்டிய இடம் இட்டாலியில இருக்கிற காருசோ ஹோட்டல் போல் தான். இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல், சிங்கப்பூர். மேக்சிமம் நிறைய இமேஜஸ்ல இல்லாட்டா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, சிங்கப்பூர்ல ஒரு மிகப்பெரிய டவர் இருக்கும். அந்த டவருக்கு நடுவுல மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அப்படின்னு. அந்த பிளேஸ் வெறும் போட்டோல மட்டும் பார்த்தா போதுமா? அந்த இடத்துலயே போய் பார்த்தா எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ண வேணாமா? இதோ உங்களுக்காகவே அந்த விசுவல் பாக்குறப்பே செம்ம அமேசிங்கா இருக்கா. அதாவது டாப் ஆஃப் த வேர்ல்டுல தண்ணியில நீச்சடிச்சுக்கிட்டு அந்த உலகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? செம்மையான ஃபீலா இருக்கும்ல. அந்த பிளேஸ்க்கு போற அளவுக்கு நம்மளுக்கு காசு இல்லாட்டியும் இந்த வீடியோவை பார்த்தாலே ஒரு அமேசிங்னஸ் ஃபீலா தான் இல்லையா? அதுதான் இங்க மேட்ரு. அந்த ஸ்விம்மிங் பூலோட எட்ஜுக்கு போறப்பே நம்மளுக்கு ஒரு விதமான அள்ளு கிரியேட் ஆகும். ஆனா அந்த எட்ஜில் போய் பார்த்தா தான் தெரியுது அங்கிருந்து நம்மளால ஒழுகவே முடியாது அப்படின்றது. ஏன்னா அந்த ஸ்விம்மிங் பூலை தாண்டி 2 அடுக்கு பாதுகாப்பு வளையமும் இருக்கு. ஸோ கீழே விழுந்துருவோன்ற பயம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் அமேசிங்கான ஒரு விசுவலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா நீங்க போக வேண்டிய இடம் சிங்கப்பூர்ல இருக்கிற இந்த இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் தான். மெலிடிவ்ஸ் தீவு.
மனிதனால உருவாக்கப்பட்ட இன்னொரு அற்புதமான சொர்க்கம் அப்படின்னா இந்த மெலிடிவ்ஸ் தீவு அப்படின்னு தான் சொல்லியானோ. இந்த மாதிரியான பிளேஸ்க்கு போறதுக்கெல்லாம் கையில நிறைய பணம் இருந்தா தான் போக முடியும். இருந்தாலும் அந்த பிளேஸ்க்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையான ஹெவன் எப்படி இருக்கும்ன்றத அழகா ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா பியூரா இருக்கிற அந்த கடல் தண்ணி, அதற்கு மேல மிதந்துட்டு இருக்க மரத்தாலே செய்யப்பட்ட வீடுகள், அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் வெளியே போனாலே ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கிற பிளேசஸ், அதுல இருந்து குதிச்சு கடல் தண்ணியிலே நீச்சல் அடிக்கிற ஃபீலே வேற லெவல்ல இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த ஐலாண்ட்லயும் பியூரிட்டி அண்ட் கிளண்டினஸ் வேற லெவல்ல இருக்கும். இந்த தீவு ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்திருந்தோம். அதாவது டிரான்ஸ்பரண்டான ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஒரு பிளேஸ், அதே தீவு தான் இந்த தீவு. ஸோ இந்த உலகத்துல இருக்கிற மோஸ்ட் அமேசிங் ஃபேண்டசியான பிளேஸ்ல இந்த மால்டிவ்ஸ் தீவும் ஒன்று. டிராபிக்கல் ஐலாண்ட் பாரடைஸ் யாட்ஸ். மனிதனால செயற்கையா உருவாக்கப்பட போற இன்னொரு சொர்க்கம் தான் இந்த டிராபிக்கல் ஐலாண்ட் பாரடைஸ் யாட்ஸ். இது இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஆனா டிசைனிங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த டிசைனை பாக்குறப்பே உங்களுக்கு ஒரு விதமான அமேசிங்னஸ் கிரியேட் ஆயிருக்கும். அதாவது ஒரு தீவையே ஒரு கப்பல்ல சுருக்குனா எப்படி இருக்கும், அதாவது இந்த கப்பல்ல நம்ம டிராவல் பண்ணா தீவுல இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுமா. எரிமலையில இருந்து வாட்டர் ஃபால்ல இருந்து ஸ்விம்மிங் பூல் வரைக்கும் எல்லாமே இதோட டாப்ல இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, இதோட இன்சைட்ல லைப்ரரி, ரூம், கேமிங் ரூம், ஜிம், ஸ்பா, விஐபி சூட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இதோட பேக் சைட்ல ஒரு யூனிக்கான சிட்டிங் பிளேஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த பிளேஸ்ல உட்காந்துக்கிட்டு கடலை பாக்குற விசுவலே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த கப்பல் தீவு நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்துச்சுன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு குட்டி சொர்க்கம்னே இதை சொல்லலாம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு வீடியோ முடிஞ்சு. இது வரைக்கும் நீங்க பார்த்த அமேசிங்கான பிளேசஸ்ல எந்த பிளேஸ் உண்மையிலே உங்களை மிகவும் கவர்ந்தது? தங்களின் கருத்தை நீங்கள் தாராளமாக கீழே பதிவு செய்யலாம். மேலும் இது போன்ற பல அமேசிங்கான வீடியோஸ்களை பார்க்க மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.